சந்தா பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னதுனால தான் கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு சேரனுக்கு தெரிஞ்சதுலேருந்து சேரன் பேய் அறைஞ்ச மாரி அமைதியா யார்ட்டயும் பேசாம அப்படியே உட்கார்ந்திருக்கான். சந்தா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வந்து, "அண்ணே நீ சரியான பிரில்லியன்ட்டான ஆளுண்ணே. எங்க சுவிட்ச் போட்டா எங்க லைட் எரியும்னு கரெக்ட்டா கெஸ் பண்ணி பண்ணியிருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். சேரன் ஆனா எதுவுமே பேசாம அமைதியா வருவான். பல்லவன் அவன் பாட்டுக்கு ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு, "இப்ப நீயே இப்படி பண்றியேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அதுக்கு சோழன் வந்து, "டேய் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நமக்கு தான்டா, அண்ணனுக்கு கிடையாது என்னண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சோழன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? வாய மூடுங்க. ஏன் இப்படி பேசிட்டே வரீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. ஏன் நிலா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் எங்கள போட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறல்ல, அண்ணன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், ஐயோ நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட போய் நிலா, நீங்க விடுங்கண்ணே, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம தான் வந்துட்டோம்ல, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. ஆனா சேரன் அதுக்கும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருப்பான். ஏன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, அமைதியாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், டேய் பாண்டி, அண்ணன் சந்தோஷத்துல இருக்கடா. ஒரு பக்கம் அப்பா ஆக போகுது, இன்னொரு பக்கம் பார்த்தா நினைச்ச மாதிரியே கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அதனால சந்தோஷத்துல அண்ணனுக்கு வாயே அடைச்சு போச்சுடா. அதனாலதான் அண்ணன் அமைதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. தாலாட்டு பாடலாம் வேற பாட கத்துக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டே வருவான். ஆனா நிஜமாவே சேனனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னாச்சு, ஏன் இப்படி சந்தா சொன்னா அப்படின்ற ஒரு யோசனையிலே இருப்பான். அப்போ கரெக்டா சந்தாவோட வீடுமே வந்துரும். எல்லாரும் இறங்கி போய் வீட்டு வாசல்ல நிப்பாங்க. அப்போ அனிஷ் உள்ள இருந்து வெளியே வந்து, வாங்க பையா எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவான். எல்லாரும் உள்ள போவாங்க. அப்போ சந்தாவோட அப்பா அம்மா அங்க உட்கார்ந்திருப்பாங்க. இவங்க போனத பார்த்ததும் சந்தாவோட அப்பாக்கு கோவம் வந்து, நீங்கலாம் ஏன் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா? அப்படின்ற மாரி கத்துவாரு. நீங்க பண்ணது மட்டும் நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுல நீங்க ஏன் குறுக்க வரீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அப்பா கேட்பாரு. எது உங்க பொண்ணா? அவங்க எங்களோட அண்ணி, எங்க வீட்டு பொண்ணு, எங்க குடும்பத்தோட வாரிசு அவங்க வயித்துல இருக்கு. நியாயப்படி பார்த்தா நீங்க தான் எங்கள தேடி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவான். இப்படி சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்ணை ஏமாத்தி இப்படிலாம் எங்களை கேவலப்பட வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா சொல்லுவாரு. இதுக்கு நாங்க உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டோமே, அப்பவே கல்யாணம் பண்ணி எங்க அண்ணனுக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே? இதெல்லாம் இப்ப தேவையா உங்களுக்கு? பணத்தை கொண்டு வா, நகையை கொண்டு வா, டெல்லியில இருக்க தாஜ்மஹாலை தூக்கிட்டு வா, அப்பதான் என் பொண்ணை கொடுப்பேன். அது வரைக்கும் 6 மாசம் யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எங்களை இந்த பக்கமா அனுப்பிட்டு, அந்த பக்கமா போய் இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணீங்களே, உங்களுக்கு இந்த அவமானம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். பண்றதையும் பண்ணிட்டு எங்களை தப்பு சொல்றீங்களா? அவளை நம்பி நாங்க சென்னைக்கு விட்டோம் பாத்தீங்களா, அதுதான் தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அம்மா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் மனசார காதலிச்சாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இல்லன்னா நாங்க பாட்டு எங்க அண்ணியை கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவான். நீங்க பாட்டு கூட்டிட்டு போறதுக்கு நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அப்பா கேட்கவும், என்னங்க நீங்களும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க, சரி நாங்களாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு எகிறு எகிற அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஒண்ணு சொல்ல ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சேரன் வாயே திறக்க மாட்டான், அமைதியா நின்னுட்டு இருப்பான். திடீர்னு நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்துச்சு தெரியுமா? ஒரு பெத்தவங்க எல்லாம் எங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அம்மா சொல்லவும், இங்க பாருங்க நிலாவை பத்தி எல்லாம் அப்படி சொல்லாதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு, அவெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். ஏன் சொல்ல நீங்க வேற எங்கெங்கயோ கூட்டிட்டு போறீங்க, அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. எப்படி நல்லா அமைதியா இருக்க முடியும், அவங்க உன்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்துவான். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் பேசினேன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா கலவரத்தையும் கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு நிலா போய் எல்லார்கிட்டையும் நடந்தது நடந்து போச்சு, இனிமே என்ன பண்ணணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி ஆளுக்கு சண்டை போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால என்ன யூஸ் இருக்கு, அடுத்து என்ன பண்றதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. அண்ணா ஏன் நீ அமைதியாவே இருக்க, ஏதாவது பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சேரன்ட்ட கேட்கவும், அப்பதான் சேரன் வாயை திறப்பான். சந்தா எங்க இருக்கா, நான் அவளை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்பான். அவளை எதுக்கு நீங்க பாக்கணும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து கேக்குறீங்க, அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அம்மா சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ, இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் இங்க இருக்க கூடாது, இப்ப கண்ட்ரோல் முழுசா எங்க அண்ணன் கையில இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். அப்போ அனிஷ் வந்து, பையா சந்தா உள்ளதான் இருக்கா, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் சேரன் போய் சந்தாவை பாப்பான். அங்க சந்தா அழுதுட்டே உட்கார்ந்திருப்பா. சேரன் போயிட்டு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் சந்தா ஓடி வந்து சேரனை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுவா. ஏன் சந்தா அழுவுற, அடிச்சாங்களா, ரொம்ப வலிக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்பான். சந்தா ஆனா எதுவுமே பதில் பேசாம அழுதுட்டே இருப்பா. சந்தாவோட முகத்தை திருப்பி, இங்க பாரு நான் தான் வந்துட்டேன்ல, நான் இருக்கேன், நீ இனிமே எதுக்குமே பயப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சந்தாவோட கண்ணை தொடச்சு விடுவான். அப்பதான் சந்தா கொஞ்சம் ஓரளவு நார்மலாவா. அதுக்கப்புறமா சேரன் சந்தா கிட்ட போயிட்டு, நீ ஏன் பிரெக்னெண்டா இருக்கன்னு சொன்ன, எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க சந்தா, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி எண்ணத்துல பார்த்ததே இல்ல, அது உனக்குமே நல்லா தெரியும், அப்புறம் ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்பான். எனக்கு வேற வழி தெரியல, நான் எங்க அப்பா அம்மா கிட்ட அவ்வளவு கெஞ்சினேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கூட அவங்க கால்ல விழுந்து கெஞ்சினேன், ஆனா அவங்க என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி மனமேடையில உட்கார வச்சுட்டாங்க. உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், ஆனா நீங்க வருவீங்களா மாட்டீங்களான்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு, நீங்க எப்படியாவது வந்து என்னை கூட்டிட்டு போயிருவீங்க நம்பினேன், அதே மாதிரி நீங்களும் வந்தீங்க, ஆனா அப்பவும் என் வீட்டு ஆளுங்க உங்களை மீறி அவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போனாங்க, அப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா கல்யாணம்
நின்றும்னு நினைச்சு தான் நான் அப்படி சொன்னேன். என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லுவா. அப்பதான் சேரனுக்கு எல்லா விஷயமுமே புரியும். இப்படி சொன்னதுனால உங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும்னு எனக்கு புரியுது. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்படி சொல்லலன்னா கண்டிப்பா என்னைய அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல வேற எனக்கு எத பத்தியுமே யோசிக்க தோணல. இது மட்டும் தான் தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லுவா. அதுக்கு உடனே சேரன் சந்தா கிட்ட, "நீ இப்படி சொன்னதுனால எனக்கு மட்டும் அவமானம் கிடையாது. என்ன விட உனக்கு தான் அதிகமா சங்கடமா இருந்திருக்கும். அத்தன பேர் முன்னாடியும் உன் அப்பா, அம்மா இருக்கும்போதே என் கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக உன்ன பத்தி யோசிக்காம இப்படி சொல்லியிருக்க. உன்ன நான் எப்போதுமே யாருக்காகவும், எதுக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன் சந்தா. நீ தைரியமா இரு. நீ ஏன் இப்படி சொன்னேன்னு தெரியாம இவ்ளோ நேரம் நான் அமைதியாவும், குழப்பமாவும் இருந்தேன். நீ சொல்லிட்டல்ல, இனிமே நான் பார்த்துக்கிறேன். நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு சந்தாவ கூட்டிட்டு போய் எல்லார் முன்னாடியும் சேரன் நிறுத்துவான். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே குழப்பமாயிடும். என்னடா அது இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இவ்ளோ தைரியமா வந்து எல்லார் முன்னாடியும் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சந்தாவ நிலா பார்த்ததும் போய் சந்தாவ கட்டி பிடிச்சுப்பா. சந்தா அழுக ஆரம்பிக்கவும், "அழுகாதீங்க சந்தா, நாங்கலாம் இருக்கோம்ல. நாங்க அப்படிலாம் உங்கள விட்டுட்டு போயிற மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. "என்னண்ணே அண்ணி ரெடி ஆயிட்டாங்களா? கூட்டிட்டு போயிரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், "டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழன பார்த்து சேரன் சொல்லுவான். "என்னண்ணே அதான் அண்ணி பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம கூட்டிட்டு போக போறோம் அதானே?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், "அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. சந்தா என்னாச்சு நீயே உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவான். ஆனா சந்தா எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பா. எங்க சொன்னா திரும்ப அந்த மாமாக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு பயந்து தயங்கி தயங்கி நின்னுட்டு இருப்பா. "என்னண்ணே என்ன உண்மை? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், "சந்தா நீ பயப்படாத. நான் இருக்கேன்ல. நீ தைரியமா சொல்லு" அப்படின்னு சேரன் சொல்லவும், "நான் மாசமாலாம் இல்ல. சும்மா ஒரு பொய் தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டுருவா. உடனே அங்க இருக்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிடும். "என்ன சொல்றீங்க சந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, "ஆமா நான் மாசமாலாம் இல்ல. கல்யாணத்த நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் நான் அப்படி சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லுவா. உடனே சந்தா அம்மா டென்ஷன் ஆகி, "ஏய் இப்படி சொல்றது உனக்கு வெட்கமாவே இல்லையா? ஏன் இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருவா. சேரன் உள்ள பூந்து, "சும்மா நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் அவள ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். சந்தா அப்பாவும், "நீ இப்படி சொன்னதுனால எங்களுக்கு எவ்ளோ அசிங்கமா போச்சு தெரியுமா? உன்ன பெத்ததுக்கு இன்னும் நாங்க என்னலாம் அனுபவிக்க போறோமோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே நிலா உள்ள பூந்து, "நிறுத்துங்க சார். சும்மா எப்ப பார்த்தாலும் சந்தாவ தப்பு சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னா, அவ எந்த அளவுக்கு அந்த பையன லவ் பண்ணியிருப்பான்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? ஏன் சார் எப்ப பார்த்தாலும் காசு, பணம், ஜாதி, ஊருன்னு பேசிட்டே இருக்கீங்க? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உங்க பிள்ளைங்க தான் வந்து நிப்பாங்க. இதெல்லாம் சும்மா வெட்டி வீராப்பு. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலயே உங்க பொண்ண போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. சந்தாவும் அவங்க அப்பா, அம்மா கால்ல விழுந்து, "என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்படி சொன்னது உங்களுக்கு எவ்ளோ அவமானமாவும், கஷ்டமாவும் இருந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்னால இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டுலாம் வாழ முடியாது. நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவ சொன்னேன். கால்ல கூட விழுந்து கெஞ்சினேன். ஆனா நீங்க என்னை எதுவுமே கண்டுக்கவே இல்ல. உங்க முடிவுல தான் நீங்க உறுதியா இருந்தீங்க. எனக்கு வேற வழி இல்ல. அதனால தான் நான் இப்படி சொன்னேன். இதுக்கு மேலயே என்னை கட்டாயப்படுத்தி வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கண்டிப்பா செத்து போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அழுவா. உடனே சேரனுக்கு கடுப்பு தாங்காது. "பாத்தீங்களா சார், உங்க பொண்ண கடைசியில இப்படி பேச வச்சுட்டீங்க. நான் வேணும்னு எல்லார் முன்னாடியும் மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தா சொன்னா, இப்போ செத்து போயிடுறேன்னு கூட சொல்றா. எப்படி சார் இந்த மாரி ஒரு பொண்ண விட்டுட்டு என்னால போக முடியும்? நான் சந்தாவ உண்மையா நேசிக்கிறேன். உங்கள விட ஒரு படி மேல வச்சு அவள நான் நல்லா பாத்துப்பேன். என்கிட்ட நீங்க முன்னாடி சொன்ன மாரி காசு, பணம், வசதி வேணா கம்மியா இருக்கலாம். ஆனா சந்தா மேல இருக்க அன்பு 100 மடங்கு அதிகமா இருக்கு. அதனால அவள நான் நல்லா பாத்துப்பேன். இப்ப கூட அவள கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும் என்னால. ஆனா சந்தா கிட்ட உங்க அப்பா, அம்மாவோட சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் உங்கள்ட்ட வந்து இப்படி நின்னுட்டு இருக்கேன். உங்க பொண்ண பிரிச்சு கூட்டிட்டு போணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. தயவு செஞ்சு எங்கள சேர்த்து வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு சேரன் கேட்பான். இனிமேலாவது சந்தாவோட அப்பா, அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்வாங்களா? இல்ல வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் போட்டு ஒலட்டுவாங்களா? என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் என்கூட சேர்ந்து நீங்களும் பிரெடிக்ட் பண்ணணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.